வணக்கம். மடை திறந்து பாய்ந்த நதி அலை நிழல்களில் ஒரு பொன்மாலை பொழுதில் தனது கவிப்பயணத்தை தொடங்கி ரசிகர்களின் சின்ன சின்ன ஆசைகளை தமிழ் திரையுலகில் புதுக்கவிதையாய் மலரவிட்டவர் வடுகப்பட்டி தந்த கவி சிங்கம் கருப்பு தங்கம் வைரமுத்து இப்போது நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது பெற்றதற்காக தந்தி டிவி சார்பில் முதல் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து. நன்றி. உங்களுக்கும் தந்தி டிவி நிறுவனத்திற்கும் என் நன்றியும் வாழ்த்தும். வாழ்த்துக்களை தொடர்ந்து எங்களோட நன்றிகளையும் தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா எனக்கு தெரிந்து இப்படி ஒரு தொலைக்காட்சியில் நேயர்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இதுதான் முதல் முறையாக பங்கெடுக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்கும் நன்றி. நன்றி. 78 தொடங்கிய திரைப்பயணம் 80களில் 3 தசாப்தங்களை தாண்டி நீண்டு கொண்டிருக்கிறது. சினிமால சொல்றபடி அந்த கொசுவத்தி சுருள் சுத்தோட பிளாஷ்பேக் போற மாதிரி டக்குன்னு இதை பத்தி நினைச்சு பார்க்கும்போது அந்த தொடக்கத்திலிருந்து இன்று வரை அந்த கடந்து வந்த பயணம் உங்க மனசுல ஏற்படுத்துற விஷயங்கள். நீண்ட பயணம். இந்த பயணத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கிற விலை அதிகம், வியர்வை அதிகம். ஆனால் இந்த விலை வியர்வை இரண்டையும் விட தமிழ் சமுதாயம் அடைந்த மகிழ்ச்சி அதிகம். அந்த மகிழ்ச்சிக்காக நாங்கள் தூக்கம் விழித்த இரவுகள், தொடர்ந்து வந்த பயணத்தின் வலிகள், பெற்ற காயங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பார்க்கிற பொழுது தமிழ் சமுதாயம் நம் மீது வைத்திருக்கிற அன்புதான் இந்த பயணத்திற்கு கிடைத்த பரிசாக நான் நினைக்கிறேன். எத்தனையோ இசையமைப்பாளர்கள், எத்தனையோ தயாரிப்பாளர்கள், பாடகர்கள் இவர்கள் மாறி மாறி வந்திருக்கிறார்கள். நானும் கூட மாறி இருக்கிறேன். மாறாதிருப்பது தமிழ் மட்டும்தான். தமிழ் இந்த 30 ஆண்டுகள்ல உங்களுடைய பயணத்தை பத்தி சொன்னீங்க. நீங்கள் பார்த்த தமிழ் 30 ஆண்டுகளுக்கு முன் திரையில் பயன்படுத்திய தமிழ், இன்னைக்கு பயன்படுத்துற தமிழ், இதற்கு இருக்கிற வேறுபாடுகள்? மிக நல்ல கேள்வி. நான் பாட்டெழுத வந்து 33 ஆண்டுகள் நிறைந்து 34வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு தலைமுறையின் வயது 33 என்று சொல்லுவார்கள். மிகச்சரியாக ஒரு தலைமுறையின் வயது 33 என்பது உண்மையானால் மிகச்சரியாக ஒரு தலைமுறையை தாண்டி 2 மாதங்கள் இட்டு வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படி பார்த்தால் 33 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பயன்படுத்திய தமிழும் இன்றைய தமிழும் சற்றே வெளிப்பாட்டு முறையில் மாறி இருக்கின்றன. இந்த 33 ஆண்டுகளில் தொழில்நுட்ப தலைமுறை ஒன்று பெருகி வந்திருக்கிறது. கிராமம் வரைக்கும் தமிழகம் நகரமயமாகி இருக்கிறது. இந்தியாவிலேயே மிக அதிகமாக நகர்மயம் ஆகிக் கொண்டிருக்கிற மாநிலங்களுள் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்பதை ஆய்வுகள் சொல்கின்றன. கல்வி வளர்ச்சி காரணமாக இருக்கலாம், விவசாயம் சரிந்து போய் விவசாய குடும்பத்திலிருந்து பட்டதாரிகள் வந்ததாக இருக்கலாம். எனவே இந்த தொழில்நுட்ப தலைமுறை மாறுகிற போது மொழியின் வெளிப்பாடும் கூட மாறி இருக்கிறது, வாழ்க்கை மாறி இருக்கிறது. மேற்கத்திய உலகத்தின் நாகரிகம் நம்மை தாக்கி இருக்கிறது. இந்த தொழில்நுட்ப யுகம் நம்முடைய பழைய மதிப்பீடுகளை மாற்றி போட்டிருக்கிறது. இதன் காரணமாக பழைய இலக்கிய தமிழ் சற்றே நகர்ந்து விஞ்ஞான தமிழாக மாறியிருக்கிறது. வாக்கியங்களில் சொல்ல வேண்டியதை நான் படிமங்களில் சொன்னேன். படிமங்களில் சொல்ல வேண்டியதை இன்று சொற்களில் சொல்ல வேண்டிய அளவுக்கு மொழி மாறி இருக்கிறது. உதாரணமாக, பனிவிடும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும், தடுமாறும் கனிமரம். இது வாக்கியங்கள் அல்ல, வெறும் படிமங்கள். இன்று இவ்வளவு இலக்கிய தமிழை ரசிப்பதற்கு நம்முடைய தலைமுறை தயாராக இருக்கிறதா என்று எனக்கு சற்றே ஐயம் இருக்கிறது. அதையும் தாண்டி கணிப்பொறி கற்ற இளைஞனும் யுவதியும் காதலிக்கிற போது அவர்களுக்கு குறுஞ்செய்தி தமிழ் வேண்டியிருக்கிறது. இந்த குறுஞ்செய்தி தமிழ் என்பது நான் எழுத வந்த போது இல்லாத தமிழ். அதனால் சற்றே மாற்றித்தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் பழைய தமிழ் பழையது என்ற அளவில் கொண்டாடப்படுகிறது. தங்கம் பழையதானாலும் தங்கம்தான், தமிழ் பழையதானாலும் தமிழ்தான். அதே போல நீங்க தமிழை பத்தி பேசணும். குறுஞ்செய்தி தமிழ் தேவைப்படுது. தமிழ் திரையுலகிற்கு விஞ்ஞான தமிழை அறிமுகப்படுத்திய பெருமையும் உங்களுக்கு உண்டு. நிறைய விஞ்ஞான கருத்துக்களை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக நிறைய நேயர்களும் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நேயர் இப்பொழுது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்கள். கவி பேரரசு வைரமுத்து நம்மோடு இருக்கிறார். நேரடியாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம்.
அதாவது முதல் தொலைபேசியே மதுரையிலிருந்து சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து வந்திருக்கிறது. ஆறுமுகம், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் நேரடியாக கவிப்பேரரசு வைரமுத்து அவரிடமே கேட்கலாம். வணக்கம், நான் பாண்டித்துறையினுடைய தம்பி ஆறுமுகம் பேசுறேன். வணக்கம் ஆறுமுகம், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. எங்க அண்ணன் பாண்டித்துறை அண்ணன் இருந்தா எந்த அளவுக்கு இப்ப மகிழ்ச்சி கொண்டிருப்பாரோ. பத்மஸ்ரீ நீங்க வாங்கினப்ப ராஜாமுத்தி மண்டபத்தை வச்சாங்க, நடத்தினாரு. அது எனக்கு ரொம்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது மாதிரி ஆனந்த கண்ணீரோட இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணனுடைய சார்பா அவருடைய தம்பின்ற முறையில அண்ணன் பாண்டித்துறை அண்ணனுடைய சார்பா என்னுடைய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு வார்த்தையா வரலண்ணே. ரொம்ப மகிழ்ச்சி. உன்னுடைய தமிழ் மதுரை தமிழ் என்பதற்கு நீ பயன்படுத்திய ஒரு வார்த்தையே உதாரணம். ரொம்ப சந்தோஷம்னேன்னு சொன்னீங்க. இந்த சந்தோஷம் என்ற வடமொழியை தமிழ்படுத்தி சந்தோஷம்னு சொல்றது நம்ம மதுரை மாவட்டத்து வழக்கு மட்டும்தான். என்னென்றால், வடமொழி சொல்லுக்கு தமிழ் விரோதி இல்லை. வடமொழி எழுத்துக்களுக்குத்தான் தமிழ் சற்றே தள்ளி நிற்க வேண்டும் என்று கட்டளை போட்டிருக்கிறது. வேஷ்டி என்ற சொல்லை வேட்டி என்று பயன்படுத்திக் கொள்ளலாம். பங்கஜம் என்ற சொல்லை பங்கசம் அல்லது பங்கயம் என்று பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி ரோஜா என்ற சொல்லை ரோசா என்று பயன்படுத்திக் கொள்ளலாம். வடமொழி எழுத்துக்களை களைந்து விட வேண்டும். வடசொற்கிழவி வடவெழுத்து ஒரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே என்பது தொல்காப்பியம். வட எழுத்துக்களை நீக்கிவிட்டு தமிழ்படுத்திக் கொள்ளலாம் என்று புலவர்கள், இலக்கணவியலாளர்கள் ஆணையிட்டார்கள். மதுரை தமிழன் தான் அதை பயன்படுத்துகிறார். சந்தோஷம் என்று சொன்ன உடனேயே எனக்கு தொல்காப்பியர் நினைவுக்கு வருகிறார், நன்னூலார் நினைவுக்கு வருகிறார். முன்னால் நம்முடைய முன்னோடிகள் சொன்ன விதியை மதுரை தமிழன் அப்படியே பயன்படுத்துகிறார் என்கிற போது உங்களை பார்த்துத்தான் தமிழ் இன்னும் வாழ்கிறது என்று நினைக்கிறேன். வாழ்க ஆறுமுகம். சந்தோஷம் என்று சொன்னதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, அடுத்ததான் மதுரை தமிழனை தொடர்ந்து ஒரு சென்னை தமிழன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். குமார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் கவிஞர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி கவிஞர். உங்களுக்கு உள்ளூர் தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரைக்கும் உங்களை பாராட்டி இருப்பாங்க. எல்லாரும் பெரிதும் மகிழ்ந்திருப்பாங்க உங்களுக்கு விருது கிடைச்சதுல. நிச்சயமா நாங்க எல்லாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆனால் உங்களை நிகழ வைத்த பாராட்டாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் கவிஞர்? இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் டெல்லியில் இருந்து வாழ்த்து சொன்னார்கள். அந்த வாழ்த்தில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. பாசாங்கற்ற ஒரு பாசம் இருந்தது. அவர் ததும்பி ததும்பி எனக்கு வாழ்த்தினார். பொதுவாக வாழ்த்துகிறவர்கள் வாழ்த்துகிற போது நானும் அவர்களுக்கு மறுமொழி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஆனால் அப்படி ஊடாடாமல் அப்துல் கலாம் ஐயா அவர்களை மட்டும் பேசவிட்டு கேட்டுக் கொண்டிருந்தேன். அவர் சொன்ன சொல்லும் நெகிழ்ந்த நிகழ்ச்சியும் புகழ்ந்த மொழியும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உணர்ச்சி வசமானவை. அதனால் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பாராட்டை நான் மிகவும் நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டேன். அவர் தொலைபேசியில் அழைத்தார், 3 நிமிடங்கள் உரையாடினார். அந்த வாழ்த்து என் நெஞ்சில் என் மறைந்த தந்தை என்னை பாராட்டியது போன்ற உணர்ச்சியை எனக்கு தந்தது. இப்போது வந்த பாராட்டுகளுள் மறக்க முடியாத பாராட்டு என்று ஐயா அப்துல் கலாம் அவர்களின் பாராட்டை நான் கருதுகிறேன். அடுத்த ஈரோட்டிலிருந்து நவநீத கிருஷ்ணன் என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். நவநீத கிருஷ்ணன், உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் கவிப்பேரரசு வைரமுத்து இருக்கிறார், அவரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சென்னிமலையிலிருந்து நவநீத கிருஷ்ணன். ஐயா சென்னிமலை நவநீத கிருஷ்ணன், சொல்லுங்க. உங்க ஊர் நெசவுக்கு பெயர் பெற்ற ஊர். ஆமாங்க ஐயா. வாழ்த்துக்கள், சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா. இந்த பாட்டு ரொம்ப ரசித்து கேட்பேங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் எல்லாம் விடாம படிச்சுட்டு இருந்தேங்க. உங்களுக்கு அந்த 2ல எதுங்க ரொம்ப பிடிக்கும்? கருவாச்சி காவியத்தில் வாழ்க்கையின் உண்மையோடு கற்பனை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் உண்மை மட்டுமே இருந்தது. நான் ஏற்கனவே அந்த முன்னுரையில் சொல்லி இருப்பது மாதிரி ஒரு படைப்புக்கு மிகவும் முக்கியமானது எது என்று நான் யோசித்து பார்த்தேன். சொல்லா, வடிவ அமைதியா, அல்லது பாத்திர படைப்பா, அலங்காரமா, அணிகளா, அல்லது நாவலின் நீளமா? இதெல்லாம் யோசித்து பார்த்தபோது
எனக்கு தோன்றியது ஒன்று உண்டு. ஒரு படைப்புக்கு மிக மிக முக்கியமானது சத்தியம். எந்த உண்மையிலிருந்து ஒரு படைப்பு பிறக்கிறது என்பதுதான் ஒரு படைப்பின் ஆழமும், ஒரு படைப்பின் நீளமும், ஒரு படைப்பின் ஆயுளும் என்று நான் நினைப்பேன். அப்படி பார்த்தால் கள்ளிக்காட்டு இதிகாசம் சத்தியத்தின் குழந்தை. நாங்கள் அனுபவித்த வாழ்க்கை, வாழப்பட்ட துயரங்கள், அவமானங்கள், கண்ணீர், ரத்தம், வியர்வை எல்லாம் கலந்த ஒரு படைப்பு. என் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு 5 வயது பையனாக 10 வயது பையனாக நான் இருந்து பார்த்த வாழ்க்கைதான் கள்ளிக்காட்டு இதிகாசம். எனவே மற்ற படைப்புகள் சிறந்தவை என்று விமர்சகர்கள் சொல்லலாம். படைப்பாளி என்ற முறையில் என் கண்ணீரோடு கலந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் தான் ஒருபடி மேலே என் மனதில் உட்கார்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அடுத்ததாக விருதாச்சலத்தை சேர்ந்த செந்தாமரை கண்ணன் என்ற நேய தொலைபேசி இணைப்பு இருக்கிறார். செந்தாமரை கண்ணன், உங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வைரமுத்து ஐயா, கவிப்பரசு வைரமுத்து ஐயா, வணக்கம். வணக்கம். உங்களோட அதி தீவிர ரசிகர் ஐயா நான். நன்றி. நான் ஒரு எம்ஃபில் பிஎட் முடித்த ஆசிரியராக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா. விரைவில் ஆசிரியர் பணி கிடைக்க உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐயா, எம்ஃபில் தலைப்பே உங்களுடைய கவிதைகளில் உத்திகள் என்ற தலைப்பு தான் ஐயா நான் ஆய்வு செஞ்சிருக்கேன். செந்தாமரை கண்ணன், இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐயா, இப்ப எம்ஃபில் நிறைவு செய்து விட்டதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா உங்களை போன்று கல்வி பணிக்கு வர துடிக்கிற இளைஞர்கள் எம்ஃபில் பட்டத்தோடு நிறுத்தி விடாமல் முனைவர் பட்டத்திற்கும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பணி ஆற்றிக்கொண்டோ அல்லது பணியை தேடிக்கொண்டோ நீங்கள் டாக்டர் பட்டத்திற்கான ஆய்வையும் நிறைவு செய்தால் ஆசிரியர் பணிக்குரிய தகுதிக்கு மிக நெருக்கமாக வருகிறீர்கள். விரைவில் நீங்கள் முனைவர் பட்டமும் முடித்து வெற்றி பெற என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா. நீங்க பத்மபூஷன் விருது பெறதுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நீங்க புலிவால் படத்துல பாட்டு எழுதிருக்கீங்க ஐயா. ஆமா. அந்த காலம் சொல்கையில் கத்தி எண்ணினால் கடவுள் ஒன்றும் சொல்லாது, அந்த ஒரு வரியிலே கதை சொல்லுங்கிற திறமை உங்கள்கிட்ட தாங்க ஐயா இருக்கு நான் நினைக்கிறேன். அந்த காலம் கத்தி எண்ணினால் கடவுள் ஒன்றும் சொல்லாதுன்னு எழுதிருக்கேன், அந்த ஒரு வரி போடுங்க அந்த படத்துல. அது மட்டும் இல்ல, அந்த புலிவால் படம் இப்போ விரைவில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த படத்தில் எனக்கு பிடித்த பாட்டு சொல்றேன். புலிவால் என்று சொன்னதனால் மறக்க முடியாமல் சொல்லுகிறேன். எழுதி கொடுத்து இசையமைத்த ஒரு பாட்டு உண்டு. வாழ்க்கை உன்னை ஓடவிடும், வரைமறையின்றி ஆடவிடும், நீண்ட தூரம் ஓடிய பின்னே நெஞ்சுக்கூடு வாடிய பின்னே தப்பான திசை என்று தகவல் தரும். இதுதான் பெரும்பாலான வாழ்க்கையில் நிகழ்கிற சோகம். நீண்ட தூரம் ஓடியிருப்போம், நெஞ்சு துடிக்க துடிக்க ஓடியிருப்போம், மூச்சு வாங்க ஓடியிருப்போம், 100, 200, 300 கிலோமீட்டர் தூரம் ஓடியிருப்போம். திரும்பி பார்த்தால்தான் தெரியும் தப்பான சாலையில் வந்து விட்டோம் என்று. அங்கிருந்து திரும்பி வந்தாலும் வாழ்வில் பாதி கரைந்துவிடும். தப்பான திசையில் வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் பாதி தேய்ந்துவிடும். எனவே ஓடுவதற்கு முன்னால், பயணப்படுவதற்கு முன்னால் உன் இலக்கு சரிதானா, சாலை சரிதானா என்று தீர்மானித்துக் கொள் மனிதனே என்று எச்சரிக்கை தருகிற பாட்டு அது. தத்துவ பாட்டு இல்லை தமிழில். எல்லாம் கூத்துப்பாடல்களாக மலிந்து விட்டன, எல்லாம் கொண்டாட்ட பாடல்களாக சுருங்கி விட்டன. மனிதன் துய்ப்பதற்குத்தான் ஆசைப்படுகிறான், தத்துவங்களை கேட்க அவன் தயாராக இல்லை, அதற்கான காலம் கடந்து விட்டது என்றெல்லாம் சில விமர்சன புலம்பல்கள் உண்டு. இவைகளுக்கு மத்தியில் அறிவூட்டுகிற, மனதில் தைக்கிற, இளைஞருக்கு நம்பிக்கை தருகிற, ஒரு எச்சரிக்கை தருகிற பாடலாக அந்த பாட்டு அமைந்திருக்கிறது. கேட்டு நீங்கள் பாராட்ட வேண்டாம், பயன்பெற்றால் போதும். நன்றி. அடுத்ததாக சென்னையை சேர்ந்த ராஜா என்று நேருகிறார். ராஜா, உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். நம்ம கள்ளிக்காட்டு இதிகாசம் பத்தி பேசும்போது சொன்னீங்க படைப்புகளில் சத்தியம் இருக்க வேண்டும் அப்படின்னு. இன்னைக்கு படைப்புகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஒரு வருஷத்துக்குள்ள இத்தனை படைப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் படைப்பாளிகளுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் சில படைப்பாளிகளுக்கு வந்துருது. அப்ப அந்த சத்தியம் எந்த அளவுக்கு அந்த படைப்புல இருக்கும்னு நினைக்கிறீங்க? எழுத்தில் 2 வகை இருக்கிறது. ஒன்று வணிக எழுத்து, இன்னொன்று வாழ்க்கை எழுத்து. எழுத்தை வணிகமாக கொள்வது பிழை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால்
அந்த வணிகத்திலும் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான் படைப்பாளிகளின் நோக்கமாக, ரசிகர்களின் நோக்கமாக இருக்கிறது. எனவே வணிக எழுத்துக்களை காலம் சல்லடை வைத்து சலித்து தூக்கி எறிந்துவிடும். வாழ்க்கை எழுத்துக்களை மட்டும்தான் வைத்துக் கொள்ளும். எனவே வணிக எழுத்து, வாழ்க்கை எழுத்து என்ற இரண்டுக்கு மத்தியில் அடையாளம் காணக்கூடிய சக்தியை தமிழ் சமூகம் பெற வேண்டும். ஒரு மூத்த படைப்பாளியாக இந்த லட்சுமண ரேகை, இந்த கோட்டை எப்படி படைப்பாளிகள் கடைபிடிக்கிறது? கடைப்பிடிப்பதும் கடைப்பிடிக்காததும் அவரவர் தர்மம், அவரவர் எண்ணம், அவரவர் வேட்கை. அதற்கு நீங்கள் பாடமெடுத்து விட முடியாது. சொல்ல போனால் ஒரு படைப்பாளிதான் படைப்புக்கு கோடே போடுகிறான். சமூகத்திற்கே கோடு போடுகிறவன் படைப்பாளி. அவனுக்கு நீங்கள் கோடு போட முடியுமா? எனவே கோடு போடுகிறவன் தனக்கும் கோடு போட தெரிந்தவனாக இருந்தால் அவன் உயர்ந்த படைப்பாளி. அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து பரந்தாமன் என்ற நேயர் காத்திருக்கிறார். பரந்தாமன், கவிப்பேரரசு வைரமுத்து நம்மோடு இருக்கிறார். அவரிடம் உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். நன்றி சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க பரந்தாமன். ஐயா வணக்கம் ஐயா. பத்மபூஷன் விருது பெற்ற தமிழ் உள்ளங்களுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. உங்களுடைய பாடலாம் ரொம்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து ஆரணி ஒரு சொல்லுங்க. பாத்தீங்கன்னா அந்திமழை பொழிகிறது, அப்புறம் வெற்றி வேறு வாசம், ஒரு திருமாலை பொருந்தில் ஆரம்பிச்சு பனியும் மலர்வனம், இந்த மாதிரி பாடல்லாம் எழுதி ரொம்ப எப்படி ராசி சொல்றது தெரியலையா, உடம்பெல்லாம் சிரிக்குது. ரொம்ப உங்க உணர்ச்சியை ரொம்ப பாராட்டுறேன். உங்க வயது 50க்கு மேல் இருக்குமா? உங்கள் வயது 50க்கு மேல் இருக்குமா? உங்கள் வயது என்ன? உங்கள் வயது 50க்கு மேல் இருக்குமான்னு கேட்டேன். என்னுடைய வயது வந்து 42 ஐயா. 42. உங்களுடைய பள்ளி நாட்களில், கல்லூரி நாட்களில் நீங்கள் கேட்ட பாடலை சொல்லுகிறீர்கள். அதையும் தாண்டி நிகழ்கால பாடல்களையும் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் சொன்ன பாடல்கள் அத்தனையும், நீங்கள் சொன்ன பாடல்கள் அனைத்தும் 80லிருந்து 85க்குள் வந்த பாடல்கள். அதையும் தாண்டி வந்த பாடல்களையும் நீங்கள் செவிப்படுத்தால் என்னுடைய முழு பயணத்தையும் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அவர் அந்த சந்தோஷம் மிகுதியில என்ன பேசணும் ஒரு வார்த்தையை வெளியில வரல. 3ஆம் உலகப் போர் மிக முக்கியமான ஒரு படைப்பாக பார்க்கப்படுது. அதுல தண்ணீருடைய இதை பத்தி சொன்னீங்க. அடுத்த படைப்பு போய்கொண்டிருக்க படைப்பு என்ன? நான் படப்பாட்டு எழுதுவதற்கும் படைப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உணர்கிறேன். பாட்டு என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு கதைக்கு ஒரு பாத்திரத்தின் குரலாக எழுதப்படுவது. அதில் நான் கடைசியில் தான் என் பணியில் நான் ஈடுபடுகிறேன். இயக்குனரும் கதாசிரியரும் முதலில் ஈடுபடுகிறார்கள், நிறைவாக என்னிடம் வருகிறார்கள். பாதிப்பணி முடிந்து விட்டது. நிறைவாக என்னிடம் வந்து, இதோ ஒரு கிராமத்து இளைஞன் ஒரு நகரத்து பெண்ணை காதலிக்கிறான், இங்கே ஒரு பாட்டு என்று சொல்லி வருகிறார்கள். அங்கே ஒரு பாடல் இடுகிறோம். ஏற்கனவே சிந்திக்கப்பட்ட ஒரு சூழலுக்கு பாட்டு வருகிறது. அதில் என் கருத்தும் இழைகிறதே தவிர அது முழுக்க நானே சுயமாக படைத்த படைப்பு அல்ல. அதனால் பாட்டு எழுதுவதற்கு பெரிய நிபந்தனைகள் இல்லை. பாட்டு எழுதுவதற்கு நிறைய உழைப்பும் தேவையில்லை. படைப்பு வேறு. உள்ளடக்கம் தீர்மானிக்கப்பட வேண்டும், அதன் உருவம் தீர்மானிக்கப்பட வேண்டும். இந்த படைப்பு காலத்தின் தேவையை ஈடு செய்யுமா இதுதான் கணிக்க வேண்டும். ஒரு படைப்புக்கு காலத்தின் வெற்றிடம் இருக்கிறதா இதுதான் கணிக்க வேண்டும். ஒரு படைப்பு வருகிற போது சமுதாயத்தில் அந்த படைப்புக்கான வெற்றிடம் இருக்கிறதா என்று தீர்மானிக்க தெரிவதுதான் ஒரு நல்ல படைப்பாளியின் இலக்கு என்றுதான் நினைப்பேன். பல படைப்புகள் வெளிவருகின்றன, அதற்கு இடம் இல்லை. சமுதாயத்தில் அதற்கான தளம் இல்லை. படைப்பாளியும் சமூகமும் வேறுபட்டு நிற்கிறார்கள். இந்த படைப்பு என்ற இந்த சமையலுக்கும் வாசகன் என்ற பந்திக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை இல்லாமல் தீர்மானித்துக் கொள்ள தெரிந்தவர் நல்ல படைப்பாளி. அதனால் சமூகத்தின் வெற்றிடம் என்பது என்ன, எதை நிரப்புவதற்காக சமூகம் காத்திருக்கிறது என்று புரிந்து கொண்டு நான் செயல்பாற்றுவதற்கு சில ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. என் படைப்புகளுக்கெல்லாம்
ஒரு சின்ன இடைவெளி இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கும் கருவாச்சி காவியத்திற்கும் சில ஆண்டுகள் இடைவெளி. கருவாச்சி காவியத்திற்கும் 3ஆம் உலகப் போருக்கும் பல ஆண்டுகள் இடைவெளி. அடுத்து வருகிற படைப்பு எப்போது வரும் என்று தேதியிட்டு நாளிட்டு நான் சொல்லிவிட முடியாது. ஆனால் அதற்கான கரு விழுந்திருக்கிறது. அது வளர்க்கும், தன்னைத்தானே வளர்க்கும். வயிற்றில் வளர்கிற கருவுக்கு 10 மாதம், மனதில் வருகிற கருவுக்கு 10 ஆண்டுகள் கூட இருக்கலாம். என்னுடைய அடுத்த படைப்பு ஈழத்தமிழ் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். ஈழம்தான் என்னுடைய அடுத்த படைப்புக்கான களம். அதுதான் என் நெஞ்சிலும் வயிற்றிலும் மூளையிலும் கனத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய மனித படுகொலை ஈழம்தான். அவர்களின் நியாயம் இன்னும் தீரவில்லை. அந்த போராட்டம் தோற்றிருக்கலாம், காரணங்கள் இன்னும் தோற்கவில்லை. அந்த போராட்டம் முடிந்திருக்கலாம் அல்லது முடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கான கண்ணீர் இன்னும் காயவில்லை. அந்த கண்ணீரை, இரத்தத்தை, உள்ளிருக்கும் நியாயத்தை, போர் முடிந்த பிறகும் தொடரும் அவலங்களை, அந்த மனித குலத்திற்கான மீட்சியை என் படைப்புக்குள் கருவாக அமைத்து படைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கான பணி சாதாரணமல்ல. ஏதோ கற்பனை குதிரையை தட்டிவிட்டால் கவிதை வந்து விழுந்துவிடும். ஒரு வெண்ணிலா இரவில் மாலை 7 மணிக்கு தொடங்கினால் அதிகாலை 5 மணிக்குள் என் படைப்பு முடிந்துவிடும் என்றெல்லாம் சொல்லிவிட மாட்டேன். இதற்கு குயில் சத்தம் வேண்டாம். தோட்டாக்களின் சத்தத்தை நான் காதுகளில் கேட்டிருக்க வேண்டும். இதற்கு கண்ணீரும் ரத்தத்தையும் நான் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த முள்ளி வாய்க்காலில் சென்று நான் நடந்து பழக வேண்டும். அந்த ஈரக்காற்று, அந்த திறந்த வானம், மக்களின் அவலம், அங்கு நிகழ்ந்த சோகங்களின் தடயம் எல்லாவற்றையும் சேகரித்து ஏற்கனவே உள்ளிருக்கும் வலியை, நான் ரணத்தை ஆற்றிக்கொள்ளக்கூடிய காரணங்களை அறிந்து கொண்டுதான் அந்த படைப்பை படைக்க வேண்டும். அதற்கு சற்றே கால அவகாசம் வேண்டும். ஆனால் அதற்கான முயற்சியை நான் தொடங்கிவிட்டேன் என்பதை மட்டும் தந்தி டிவியின் மூலமாக தமிழ் சமுதாயத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து உங்கள் படைப்பு ஈழம் சார்ந்ததான ஒரு படைப்பு அப்படின்ற தகவலை இந்த பேட்டி மூலமாக வெளிக்கொண்டதுக்கு நன்றி. அடுத்ததாக சேலத்தை சேர்ந்த துரை செங்குட்டுவன் என்ற நேயர் காத்திருக்கிறார். துரை செங்குட்டுவன், உங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். இப்ப இந்த படைப்புகளுடைய ஆழம் பத்தி பேசணும். ஒரு படைப்பு என்பது உள்ளுக்குள் ஊறி அது வந்து கருவை விட அது கூட 10 மாசங்கள்ல வந்துரும். இது எப்ப வரும்னு படைப்பாளிக்கே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் பேஸ்புக் படைப்பாளிகள்னு சில படைப்பாளிகள் ஒரு புது இனம் உருவாயிட்டு இருக்கு தமிழ்ல. பேஸ்புக், ட்விட்டர் போன்ற விஷயங்களில் போற போக்குல அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிற அந்த படைப்பாளிகள் பற்றி உங்களுடைய அவதானிப்பு. இந்த வதன புத்தகம் என்பது என்ன தெரியுமா? ஒரு தனி மனிதன் தனக்கு தானே ஒரு தளம் அமைத்துக் கொண்டிருக்கிற சுதந்திரம் என்று கருதுவேன். இந்த வதன புத்தகம் என்பது ஒரு விடுதலை. ஒரு ஊடகங்கள் என்ற ஏகாதிபத்தியத்தை தனி மனிதர்கள் உடைக்கிற முயற்சிதான் இந்த வதன புத்தகம். எனக்கு பத்திரிகையில் இடம் இல்லை, எனக்கு ஊடகத்தில் இடம் இல்லை, எனக்கு மேடையில் இடம் இல்லை. ஆனால் நான் சொல்ல துடிக்கிறேன், உணர்த்த தவிக்கிறேன் என்று தனி மனிதன் தவிக்கிறான். அவன் அதற்கு ஒரு தளத்தை தேடுகிறான். தளம் இல்லாத போது வானத்தையே தனக்கு ஒரு தளமாக ஏற்படுத்திக் கொள்கிறான். அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடுங்கள், அந்த சுதந்திரத்தை அனுமதியுங்கள். கையெழுத்து பத்திரிகை நடத்தித்தான் பல பேர் இன்று எழுத்துத்துறைக்கு வந்திருக்கிறார்கள். பள்ளி மேடைகளில் பேசித்தான் பல பேர் பேச்சாளர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஒரு நசுக்கப்பட்ட, கசக்கப்பட்ட காகிதத்தில் எழுதித்தான் பல பேர் படைப்பாளிகளாக வந்திருக்கிறார்கள். வதன புத்தகத்தில் எழுதி கூட பயிற்சியினால் அடுத்த தலைமுறைக்கு படைப்பாளிகள் உருவாக கூடும். எனவே அவர்கள் அத்தனை பேரும் படைப்பாளிகள் ஆவார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களில் யாராவது படைப்பாளி ஆகலாம் என்ற நம்பிக்கையையும் நாம் தகர்த்தெறிந்து விட முடியாது. எனவே அந்த சுதந்திரத்தை கொண்டாடுங்கள், அவர்களை எழுத விடுங்கள். எழுதுகிறவர்களுக்கு ஒரு வார்த்தை, உங்களுக்கு சுதந்திரம் உண்டு, சுதந்திரத்திற்கும் ஒரு வரைமுறை உண்டு, அதையும் அறிந்து கொண்டு நீங்கள் உங்கள் பணியை ஆற்றுங்கள் என்று அவர்களுக்கும் என் வேண்டுகோளை விடுக்கிறேன். அடுத்ததாக கலைக்கு பெருமை சேர்க்கும் தஞ்சையிலிருந்து ஒரு நேயர், முதல் பெண் நேயர் நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். ரத்னா. ரத்னா, உங்களுடைய கேள்விகளை கவிஞரிடம் கேட்கலாம்.
மாலை கதிரவன் மயங்கும் இவ்வேளையில் சோலை குயில்கள் பாடும் பொழுதினில் தென்றல் காற்றும் இசைக்கும் இந்நிலையினில் இந்த பொன்னந்தி பொழுதினில் தமிழன்னையின் தலைமகனிடம் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. இன்று பிறவி பயன் அடைந்த மகிழ்ச்சி ஐயா. எனக்கு பத்மபூஷன் விருது பெற்ற தங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் ஐயா. எனக்கு கேள்வி கேட்கவே தோணல. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா உங்க கூட பேசினதுல. எனக்கு பேச்சு வரலைங்க. ரத்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாழ்த்துவதற்கு வயதில்லை ஐயா, வணங்குகிறேன் என்று சொன்னீர்கள். தமிழ்நாட்டில் மிக அதிகமாக கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு வாசகம் இதுதான். எந்த சுவரொட்டியை பார்த்தாலும், எந்த பிறந்த நாள் விளம்பரத்தை பார்த்தாலும், ஒரு தலைவருக்கோ அல்லது முன்னோடிகளுக்கோ வாழ்த்து சொல்லுகிற போது எனக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் என்ற வாசகத்தை நான் பார்க்கிறேன். இதை பார்க்கிற போது முதலில் எனக்கு கோபம் வந்தது. பிறகு கோபம் புன்னகையாக சுருங்கிவிட்டது. நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வாசகத்தை தமிழ்நாட்டில் இனிமேல் சிரச்சேதம் செய்து விடுங்கள். வாழ்த்துவதற்கு வயதா முக்கியம்? வாழ்த்துவதற்கு மனதல்லவா முக்கியம்? மனசு வயதை விட பெரியதல்லவா மனசு? நல்ல மனசு, பிஞ்சு மனசு, இளம் மனசு, தூய்மையான மனசு, எதிர்பார்ப்பற்ற மனசு, கைமாறு கருதாத மனசு வாழ்த்தினால் அதுதான் வாழ்த்து. இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். திருவள்ளுவன் தமிழின் அடையாளமாக திகழ்கிறவன், நம்முடைய தத்துவ தரிசனம் தந்தவன். அந்த திருவள்ளுவன் முதல் அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்து என்று எழுதியிருக்கிறான். கடவுளை ஒரு கவிஞன் வாழ்த்துகிறான். கவிஞன் நினைத்தானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு கவிஞன் வாழ்த்த வயதில்லை கடவுளே உன்னை வணங்குகிறேன் என்று சொன்னானா? கடவுளை வாழ்த்துகிறான் கவிஞன். தனக்கு மூத்த அல்லது தன்னை படைத்த கடவுள் என்ற சக்தியை நம்புகிறவன் அவன் கடவுள் வாழ்த்து எழுதியிருக்கிறான். எனவே கடவுளையே மனிதன் வாழ்த்துகிற போது மனிதனை மனிதன் வாழ்த்தக்கூடாதா? ஆகவே ரத்னா, என் சகோதரி, இந்த வார்த்தையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துவதற்கு உங்களுக்கு மனசு இருந்ததல்லவா, அந்த மனசை நான் வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டு தோழர்கள், மனசு கொண்டு மட்டும் வாழ்த்துங்கள், வயது பாராதீர்கள். படைப்பாளி என்ற முறையில் படைப்பவனும் கடவுள்ன்றதால வாழ்த்த முடியுமா அப்படின்னு நினைச்சு அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மனிதனுக்குள்ளும் கடவுள் இருப்பதாக ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள். கடவுளில் சின்ன கடவுள் பெரிய கடவுள் என்ற வித்தியாசம் இல்லை. எனவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. நான் பேசுகிறேன், இந்த சக்தியை பல பேர் கடவுள் என்கிறார்கள். நீங்கள் அசைகிறீர்கள், இதை ஒரு கடவுள் என்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அத்வைதம் என்ற கொள்கையை ஆன்மீகவாதிகள் வகுத்த பொழுது இரண்டு அற்றது என்று பிரிக்கிறார்கள். துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு அற்றது ஒன்று. அப்படியானால் இந்த உலகத்தின் உயிர்கள் எல்லாம் ஒன்று என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது ஆன்மீகத்துக்கெல்லாம் ஆன்மீகமான பகுத்தறிவு கொள்கையாக கூட நான் பார்க்கிறேன். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. உயிர் படைப்பில் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? ஜாதி வருமா, மதம் வருமா, வயது வருமா? வராது. எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிர் சமநிலையில் இருக்கிறது. உடல் வேறுபடுகிறது, உயிர் வேறுபாடு இல்லை. பட்டாம்பூச்சியும் உயிர்தான், சிற்றெரும்பும் உயிர்தான், கிளியும் உயிர்தான், நீங்களும் உயிர்தான், நானும் உயிர்தான், வாழ்க்கைய சகோதரியும் உயிர்தான். எனவே கடவுள் என்பவர் பொதுவானவர் என்றால், கடவுள் என்பவர் எல்லா உயிருக்குள்ளும் இயங்குகிறவர் என்றால், மனிதனை மனிதன் வாழ்த்துவது கடவுளை கடவுள் வாழ்த்துவதாக ஆகும் என்றால், நீங்களும் நானும் கடவுள் என்றால் உங்களை நான் வாழ்த்தலாம், என்னை நீங்கள் வாழ்த்தலாம். அடுத்ததாக நாகையிலிருந்து ஞானசேகரன் என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன், உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் கவிஞரிடம் நீங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வைரமுத்துங்க, சொல்லுங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர்ல இருந்து பேசுறியா? சொல்லுங்க. தேவூர். உங்களுக்கு என் முதல் மரியாதை. நன்றி. உங்களுடைய முதல் மரியாதை பாடலில் கவரப்பட்டேன் நான். அந்த பாடல்ல வசனம் சொல்லி பாட்டு பாடுவாங்களா? அந்த வசனத்தை நீங்க உங்களுடைய ஆமா சொல்லுங்க. ஒரு பாட்டுக்கு நான் முன்னுரை சொல்லி இருப்பேன். அந்த முன்னுரை, நான் எழுதிய முன்னுரையை நான் பாரதி ஐயா அவர்களை அழைத்து நான் சொன்னேன், இந்த பாட்டுக்கு ஒரு சில முன்னுரை தேவைப்படுகிறது, அந்த முன்னுரையை நான் எழுதி தருகிறேன், உங்கள் குரலில் நீங்களே வாசியுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர் ஒரு 8 வரி மட்டும் அவர் பேசிவிட்டு மிச்சத்தை என்னிடம் கொடுத்து விட்டார். நீங்களே பேசுங்கள், படைத்தவர் நீங்கள் தான், அந்த பாட்டுக்கு உரிய முன்னுரையை நீங்களே
உங்கள் குரலில் வாசித்து விடுங்கள் என்று சொன்னார். நான் தயக்கத்தோடு தான் வாசித்தேன். வாசித்த போது அந்த பாட்டு அவ்வளவு பொழுபெறும் என்றோ, அந்த பாட்டுக்கான முன்னுரை இதோ 26 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களால் பேசப்படும் என்றோ நான் நினைக்கவில்லை. மனதிலிருந்து கலை வருகிற போது, உணர்ச்சி உண்மையாக இருக்கிற போது, பாசாங்கற்ற படைப்பாக இருக்கிற போது அது காலம் கடந்து நிற்கும் என்பதற்கு தோழரே உங்களுடைய இந்த பாராட்டு ஒரு எடுத்துக்காட்டு. உங்களை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன். அதை நினைவு வைத்திருப்பதற்காக உங்களை பாராட்டுகிறேன். அடுத்ததாக சேலத்திலிருந்து அனு என்ற நேயர் தொலைபேசி இணைப்பு காத்திருக்கிறார். அனு, உங்களுடைய கேள்விகளை கவிஞரிடம் நீங்கள் முன்வைக்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா, நான் வைரமுத்து பேசுறேன். சார், நான் உங்களோட மிகப்பெரிய ரசிகை சார். சரிம்மா. சார், உங்களுக்கு வாழ்த்து சொல்ற அளவு எனக்கு வயசு இல்லைனாலும் என்னால சொல்லாத இருக்க முடியல சார். சரி, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்ககிட்ட பேசுனதே நான் ஒரு பிரீஷியஸா நினைக்கிறேன் சார். நன்றிமா, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நீங்க இவ்வளவு உணர்ச்சி உள்ள நீங்கள் கவிதை எழுதலாம், தமிழ் படிக்கலாம், படைப்பில் ஈடுபடலாமா? நீங்க கவிதை எழுதிட்டு தான் சார் இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்லதுமா, தொடர்ந்து எழுதுங்க. சில பேர் கவிதை எழுதிவிட்டு இதோடு கவிதை முடிந்து விட்டது என்று கருதுகிறார்கள். அல்ல, கவிதை என்பதுமா சுவாசம் மாதிரி. தொடர்ந்து சுவாசிக்கிற போதுதான் ஜீவன் இயங்குகிறது. தொடர்ந்த சுவாசம் மாதிரி தொடர்ந்த படிப்பு, தொடர்ந்த படைப்பு, தொடர்ந்த பயிற்சி, இது கவிதையை இன்னும் செம்மையாக்கும். என்னை பொறுத்தளவில் நிறைவான கவிதையை எழுதிவிட்டதாக ஒரு நாளும் நினைத்ததில்லை. என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எழுதியதில் உங்களுக்கு பிடித்த படைப்பு எது என்று. நான் சொன்னேன், நாளை எழுதப் போவது என்று சொன்னேன். இதுவரைக்கும் எழுதிய படைப்புகள் எல்லாம் நாளை எழுதப் போகிற படைப்புகளை செம்மை செய்வதற்கான கருவிகள், நான் பெற்ற பயிற்சிகள். அந்த பயிற்சிகளை கொண்டு இனிமேல் தான் நல்ல கவிதையை, நல்ல படைப்பை நான் உருவாக்க வேண்டியவராக இருக்கிறேன் என்று நம்பிக்கொள்வேன். அப்படித்தான் 16 வயது வரைக்கும் கவிதை எழுதுவது, 20 வரைக்கும் எழுதுவது, திருமணம் வரைக்கும் எழுதுவது, குழந்தை பெறுவது வரைக்கும் எழுதுவது, பிறகு நின்று போவது என்றுதான் தமிழ்நாட்டில் பாதி கவிஞர்கள் தேய்ந்து போகிறார்கள். அல்ல, அது உங்கள் பயணம், உங்கள் வாழ்வு. தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருங்கள். எழுதப்படுகிற கவிதைகள் எல்லாம் பிரசுரம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எழுதப்படுகிற கவிதைகள் எல்லாம் உச்சம் தொட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எழுதி வையுங்கள், ஊடகங்களுக்கும் அனுப்புங்கள், உங்கள் முகப்புத்தகத்தில் பிரசுரம் செய்யுங்கள். கவிதை என்பது முதலில் உங்களுக்கான ஜீவகருவியை தவிர அதன் பிறகுதான் மற்றவர்களுக்கு என்று கருதி கொள்ளுங்கள். தொடர்ந்து எழுதுங்கள். எழுத எழுத பதப்படும். அரைக்க அரைக்க சந்தனம் மணப்பது மாதிரி, தேய்க்க தேய்க்க வைரம் ஒளிவிடுவது மாதிரி, எழுத எழுத பயிற்சி பெறப்பெற சொல்லும் மொழியும் முதிரும். அப்புறம் உங்கள் கவிதையை கேட்டு உலகம் அதிரும். நிகழ்ச்சி ஆரம்பத்தில் ஆண் நேயர்கள் நிறைய வந்தாங்க. இப்ப தொடர்ந்து பெண் நேயர்கள் அடுத்தடுத்து தங்கள் கேள்வி கணக்குல தொடுக்கிறாங்க. அடுத்ததாக சென்னையிலிருந்து சங்கீதா என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். சங்கீதா, உங்களுடைய கேள்விகளை கவிப்பேரரசு வைரமுத்து இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஹலோ வைரமுத்து சாருங்களா? சொல்லுங்கம்மா, நான் வைரமுத்து பேசுறேன். சார், நான் உங்களோட பெரிய ரசிகை சார். உங்க புக்க படிச்சு எவ்வளவோ எனக்குள்ள நடத்தை மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தண்ணீர் தேசம் புக்கு, உங்க தண்ணீர் தேசம் புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான் கடல் மேல எனக்கு ஒரு தனி காதலே வந்துச்சு. சில குரல்களுக்கு ஒலி இல்லை, பெய்யன பெய்யும் மலையில இருக்கிற சில குரல்களுக்கு ஒலியில எல்லாம் சான்ஸே இல்ல. அப்படியே ஒரு லேடி எந்த அளவுக்கு யோசிப்போங்களோ அந்த அளவுக்கு நீங்க எழுதிருக்கீங்க சார். நன்றிமா, ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்களை போன்ற சகோதரிகள் இப்படியெல்லாம் கவிதைகளை நேசிக்கிறீர்கள் என்பது என் காதுக்கு வருவதில்லை. நான் என் எல்லா ரசிகர்களையும் சந்தித்ததும் இல்லை. இன்றுதான் முதலாக உங்கள் குரலை கேட்கிறேன். உங்கள் குரலில் இருக்கக்கூடிய ததும்புதல், நீங்க எவ்வளவு நாளாக மொழியை நேசித்திருப்பீர்கள் என்பது எனக்கு அடையாளம் காட்டுகிறது. இந்த ததும்பல் தான் எனக்கு ஒரு பெரிய விருது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தேசிய விருதுகள், டாக்டர் பட்டங்கள் எல்லாமே ஒரு நாள் மகிழ்ச்சி தான். அதற்கு பிறகு அந்த விருதுகள் எனக்கு சுவைகளாகி விடுகின்றன. அதை கட்டி காக்க வேண்டுமே என்ற பொறுப்பு வந்து விடுகிறது. நித்தம் நித்தம் பெறுகிற விருது எது தெரியுமா? உங்களை போன்றவர்களின் இந்த பரவசமான பாராட்டு. எழுதிய கவிதை விரயமாகவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் தமிழனை சேர்கிறது, தமிழச்சியை சேர்கிறது. எங்கோ சமுதாயத்தில் ஓரிடத்தில் அந்த கவிதை தன் இயக்கத்தை நிகழ்த்திக் கொண்டே இருக்கிறது. அது
அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது, வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, கண்ணீரை துடைக்கிறது. ஒரு கவிதை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு படைப்பு துன்பத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும், இன்பத்தை கொடுத்து விட்டு வர வேண்டும். இதுதான் படைப்புடைய பயன். இதுதான் ஆதிகாலத்திலிருந்து இன்று வரைக்கும் கவிதை என்ற வடிவம், பாடல் என்ற வடிவம், செய்யுள் என்ற வடிவம் மனித குலத்துக்கு செய்கிற பணி இதுதான். துன்பத்தை வாங்கிக் கொள்கிறான் படைப்பாளி, இன்பத்தை கொடுத்து விட்டு வருகிறான், விட்டு விட்டு வருகிறான் படைப்பாளி. அதை நீங்கள் எனக்கு மெய்ப்பிக்கிறீர்கள். நீங்கள் சில குரல்களுக்கு ஒலி இல்லை என்ற அந்த கவிதை இன்னும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சில பெண்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உணர்ச்சிமயமான குரலில் அந்த கவிதையை பற்றி உங்கள் உணர்வுகளை கேட்ட பொழுது இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்ற வேட்கையை பெறுகிறேன். எழுதுவேன். என் புலன்கள் எனக்கு சம்மதிக்கும் காலம் வரை எழுதுவேன். தமிழ் உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் எழுதுவேன். இதை தவிர வேறொன்றும் தெரியாது என்பதனால் எழுதிக் கொண்டே இருப்பேன். நாங்களும் அதை எதிர்பார்க்கிறோம். அடுத்த வண்ணன் இளவன் என்ற நேயர் சேலத்திலிருந்து தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வண்ணன் இளவன், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். வண்ணன் இளவன், உங்களுக்கு பெயர் சூட்டியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிடித்த எழுத்தாளரின் பெயர் வண்ணன் இளவன். சொல்லுங்க. ஆமாங்க சார். கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க சார். இன்றைய சூழ்நிலையில தமிழ் இளைஞர்களோட பங்கு என்னதுங்க சார்? தமிழ் வளர்ச்சியில தமிழ் இளைஞர்களோட பங்கு என்னதுங்க சார்? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீர்கள். உங்கள் கேள்வியிலேயே எனக்கு ஒரு பதில் இருக்கிறது. முதலில் உங்களை விட தெளிவாக தமிழை உச்சரிக்க வேண்டும். தமிழ் என்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ழகரம் இருக்கிறது அல்லவா, சிறப்பு ழகரம். அந்த சிறப்பு ழகரத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. லகரம், ழகரம், ழகரம் என்று தமிழில் 3 லகரங்கள் உண்டு. ஒன்று வகர லகரம், இன்னொன்று பொது லகரம், இன்னொன்று சிறப்பு ழகரம். வலி, வழி, வழி. வலி என்றால் உங்களுக்கு தெரியும், சின்னலி, பெயின். வழி என்றால் காற்று, வழி என்றால் பாதை. எழுத்து மாற்றத்தில் என்ன நேர்ந்துவிடப் போகிறது என்று கேட்கிறவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த எழுத்து மாற்றத்தில் பொருள் மாறுகிறதா இல்லையா? இவ்வளவு நுட்பமான மொழி தமிழ் மொழி, இவ்வளவு செம்மையான மொழி தமிழ் மொழி. எனவேதான் ஒரு சின்ன வேறுபாட்டில் கூட தமிழ் மொழியின் பொருள் இடறி விழுந்துவிடக்கூடும். எனவே தமிழை தமிழாக உச்சரியுங்கள். இந்த மொத்தமான பேட்டியில் என்னை பாராட்டியதை நான் பெரிதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்ற போதிலும் கூட நான் மகிழ்ச்சி அடைந்தது இதோ வண்ணநிலவன் நீங்கள் கேட்ட இந்த கேள்வியைதான். தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் தாய்மொழி தமிழில் தமிழர்களோடு பேச வேண்டும். இயன்ற அளவுக்கு பிறமொழி சொற்கள் கலவாத நிலையில் நீங்கள் உரையாட வேண்டும். 2 தமிழ் இளைஞர்கள் சந்தித்துக் கொண்டால் என்ன பேசுகிறீர்கள்? உங்கள் பேச்சின் உள்ளடக்கத்தை நான் பார்க்கிறேன். முதல் முன்னுரிமை நீங்கள் தருவது அரசியலுக்கு, 2வது முன்னுரிமை நீங்கள் தருவது திரைப்படத்திற்கு, 3வது முன்னுரிமை நீங்கள் தருவது ஆன்மீகத்துக்கு. அதற்கு பிறகுதான் உங்கள் பொருளாதாரத்துக்கு, குடும்பத்துக்கு வருகிறீர்கள். இந்த 3 நிலைகளை தாண்டித்தான் நீங்கள் உரையாடலை அமைத்துக் கொள்கிறீர்கள். நான் இளைஞர்களை பார்க்கிற போது சொல்லுகிற செய்தி ஒன்று உண்டு. தம்பிமார்களே, தமிழர்களே, தமிழ் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்றால் தமிழ் ஒலி தமிழ்நாட்டில் கேட்க வேண்டும். ஒலிதான் மொழி, எழுத்து அல்ல மொழி. எழுத்து என்பது மாறிக்கொண்டே இருப்பது, ஒலிதான் மாறாதது. மலர் என்ற சொல் வள்ளுவன் எழுதியது போல் கம்பன் எழுதவில்லை. கம்பன் காலத்தில் தமிழ் எழுத்து வடிவம் வேறு, பிறகு வீரமாமுனிவர் காலத்திற்கு பிறகு எழுத்து வடிவம் வேறு, அச்சில் எழுத்து வடிவம் வேறு, பெரியார் மாற்றியவர்கள் எழுத்து வடிவம் வேறு, ராஜராஜன் சோழன் காலத்தில் எழுத்து வடிவம் வேறு, பிறந்த எழுத்துக்கள் வேறு. இப்படி எழுத்துக்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. மலர் என்ற ஒரு சொல் காலந்தோறும் மாறி மாறி எழுதப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அதன் ஒலி மட்டும் மாறவில்லை. வள்ளுவன் மலர் என்று எப்படி உச்சரித்தானோ, கம்பன்
மலர் என்று எப்படி உச்சரித்தானோ அப்படித்தான் பாரதி உச்சரித்தார், அப்படித்தான் பாவேந்தர் உச்சரித்தார், அப்படித்தான் நான் உச்சரிக்கிறேன், அப்படித்தான் நீங்கள் உச்சரிக்கிறீர்கள். எதிர்வரும் தலைமுறையும் மலர் என்ற சொல்லை மலர் என்றுதான் உச்சரிக்கும். ஒலிதான் மொழி, எழுத்துக்கள் மாறும், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். எழுத்து என்பது ஒலியை வாங்கி வைத்துக் கொள்கிற ஒரு கொள்கலன், அவ்வளவுதான், அதற்கு மேல் இல்லை. தமிழர்கள் இருவர் சந்தித்துக் கொண்டால் ஒரு திருக்குறள் சொல்லி பழகுங்களேன், ஒரு திருக்குறள் சொல்லி உரையாடலை தொடங்குங்கள், அல்லது உரையாடலை நிறைவு செய்யுங்கள். ஒரு திருக்குறள் சொன்ன மாதிரியும் இருக்கும், நீங்கள் தமிழன் என்ற அடையாளமும் இருக்கும். எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் மிக மிக நெருக்கி தைக்கப்பட்டு விட்டது, மிக மிக சுருங்கிவிட்டது. இன்றைக்கு சீனர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள், ஜப்பானியர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தங்கள் தாய்மொழியில் மட்டுமே தங்கள் ஒட்டுமொத்த தேசத்தை இயக்கியவர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு உலகப் போட்டிக்கு முன் வருகிறார்கள். தமிழர்கள் கூர்த்தமதி உள்ளவர்கள், எந்த மொழியையும் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் தாய்மொழியை கற்றுக்கொண்டு புலமை பெற்ற பிறகு இன்னொரு மொழிக்கு செல்லுங்கள். இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டாலும் தாய்மொழியில் உரையாடுவதையும், தாய்மொழியில் எழுதுவதையும், தாய்மொழியில் கடிதங்கள் போடுவதையும் நீங்கள் மறக்காதீர்கள். எனவே எந்த மொழி வந்தாலும் அந்த மொழியெல்லாம் வயிற்று மொழி. தாய்மொழிதான் வாழ்க்கை மொழி, பண்பாட்டு மொழி, நாகரிகத்தின் தொடர்ச்சியான மொழி, எங்கள் வரலாற்றை கட்டி வைத்திருக்கிற மொழி. எனவே தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு வார்த்தை, தமிழில் பேசுங்கள், குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டுங்கள், தமிழ் அறியாதவர்களோடு மட்டும் ஆங்கிலத்தில் பேசுங்கள், தமிழ் அறிந்தவர்களோடு தமிழ் மட்டுமே உரையாடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10 புத்தகங்கள், பெரிய புத்தகங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். திருக்குறளை, சங்க இலக்கியத்தை, சிலப்பதிகாரத்தை, ஏன் ஆழ்வார்களின் பாசுரங்களை, அடியார்களின் பதிகங்களை வாய்விட்டு வாசியுங்கள். பக்தியில் தமிழ் இருக்கிறது. ஆண்டாளும் அப்பரும் ஞான சம்பந்தரும் சேக்கிழாரும் இல்லை என்றால் இடைக்காலத்தில் தமிழ் நடந்து புதிய தலைமுறைக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே பக்தி இயக்கங்களை கூட தமிழை நவீன தலைமுறைக்கு கடத்தி வந்த வாகனங்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எனவே தமிழ்நாட்டில் தமிழ் படிப்பதை கட்டாயமாக்கக்கூடிய காலம்தான் தமிழுக்கு போர்க்காலமாக இருக்கும். மிக மாறி வருகிற சூழலில், உலகமயமான இந்த புயலில் மாநில மொழிகள் எல்லாம் அழியக்கூடிய ஆபத்துகள் இருக்கின்றன. சில மொழிகள் அழிந்து கொண்டே வருகின்றன. ஆனால் எந்த மொழி அழிந்தாலும் இந்தியாவில் சில மொழிகள் தப்பிப் பிழைக்கும். அந்த தப்பிப் பிழைக்கிற மொழியில் தமிழும் ஒன்று என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். நானும் நம்புகிறேன். தமிழர்களே, நீங்களும் நம்புங்கள். தமிழ் பற்றி ஒரு பெரிய விஷயத்த சொல்லணும். தமிழ் இளைஞர்கள், நீங்கள் யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிச்சீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம ஜென் தத்துவங்களையும் உங்களுடைய கவிதைகள்ல நிறைய இடங்கள்ல பார்க்க முடிகிறது. அது பற்றி ஜென் தத்துவங்கள் வாழ்க்கையில் தனியாக ஒன்றும் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் சொன்ன செய்திகள் தான் ஜென் தத்துவங்களுடைய வடிவங்களில் மாறி கிடக்கின்றன. நான் ஜென் தத்துவங்களை படிக்கிறேன், அந்த பாதிப்புக்கும் ஆளாகிறேன். ஆனால் ஜென் தத்துவங்களை அப்படியே படைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அதற்கு தனி வடிவம் இருக்கிறது. நாம் நம் படைப்புகளில் தொனிப்பொருள்களாக நிறைய வைக்கிறோம். என் படைப்புகளில் தொனிப்பொருள்கள் அதிகம். அந்த தொனிப்பொருள்களில் ஜென் இருந்தால் அது உங்களுடைய அனுபவம் தானே தவிர என்னுடைய திணிப்பு அல்ல. அடுத்ததாக சென்னையிலிருந்து பெலி என்ற நேயர் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். பெலி, உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை கவி பேரரசு நம்முடன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. நான் உங்களோட தீவிர ரசிகன். நன்றி, சொல்லுங்க. நான் மிக தீவிர ரசிகன் ஐயா. நீங்க வாங்கின இப்ப பத்மபூஷணத்துக்கு நெஞ்சார வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்க ஒரு ஊன்றுகோலா இருக்கீங்க. கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போத்தைய நிலைமையிலும் நீங்க எங்களுக்காக பாடுபடுறீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். உங்க கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன். உங்க அன்பை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இப்போதைய நிலைமையிலும் எங்களுக்காக நீங்கள் பாடுவது விடுவது மகிழ்ச்சி என்று தெரிவிக்கிறீர்கள். நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போதைய நிலைமை என்பது அல்ல, எந்த நிலையிலும் தமிழோடும்
தமிழர்களோடும் இருப்பதுதான் ஒரு தமிழ் படைப்பாளியின் கடமை. இந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக தமிழ் மொழி குறித்து விவாதிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நீதிமன்றங்களில் தமிழ் வேண்டும், கல்வி நிலையங்களில் தமிழ் வேண்டும், அரசு அலுவலகங்களில் தமிழ் வேண்டும், ஊடகங்களில் தமிழ் வேண்டும். நான் இப்போது பெரிதும் நம்புவது ஊடகங்களைத்தான். ஒரு பள்ளி கற்றுக் கொடுக்கிறது, ஊடகம்தான் அமல்படுத்துகிறது. ஒரு பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதளம், மேடைகள், இவைகளெல்லாம் தமிழ் தளங்கள். ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை நிருபர், ஒரு செய்தியாளர் அல்லது ஒரு அறிவிப்பாளர், இவர்கள் கையில் தமிழ் இருக்கிறது. தோழர்களே, நீங்கள் எல்லாம் தொழில் செய்யவில்லை, தமிழ்நாட்டுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஆசான்களாக இருக்கிறீர்கள். அடுத்த ஆசான்கள் நீங்கள் தான். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் போது கவனிக்காதவர்கள் ஒரு அறிவிப்பாளர் சொல்லிக் கொடுக்கிற போது கவனிக்கிறார். எனவே உங்களுடைய பொறுப்பு அதிகமாகிறது. இதோ ஒரு இளைஞன் ததும்பி ததும்பி என்னை கேட்கிறார், நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்று. வைரமுத்து என்ன ஒரு சின்ன சக்தி, ஊடகம் எவ்வளவு பெரிய சக்தி. இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழோடு இருந்தால் ததும்பி ததும்பி கேட்டானே ஒரு இளைஞன், அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே நான் தமிழோடு இருப்பதல்ல, தமிழ் என்னோடு இருப்பது ரொம்ப முக்கியம், தமிழோடு தமிழர்கள் இருப்பது மிக முக்கியம். இதையெல்லாம் தீவிரமாக யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் வேறெப்போது தமிழுக்கு நேர்ந்த விபத்துகளை விட இந்த தொழில்நுட்பம் பெரிய அறைகோல் விடுத்திருக்கிறது. வெள்ளையன் வந்தபோது தமிழ் சிதைந்தது, அழியவில்லை. படையெடுப்புகள் நேர்ந்த போது தமிழ் நிறம் மாறியது, தடம் மாறவில்லை. மதங்களின் ஆக்கிரமிப்பால் தமிழ் அந்த மத கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு வளர்ந்ததை தவிர வீழவில்லை. கலாச்சார படையெடுப்புகள், ஆதிக்க படையெடுப்புகள், வணிக படையெடுப்புகள், இவைகளிலெல்லாம் வீழாத தமிழ் இந்த தொழில்நுட்பம் என்ற படையெடுப்பில் சற்றே தடுமாறுவதாக நான் கருதுகிறேன். டிரான்ஸ்லேஷன் என்று ஒன்று இருந்ததல்லவா, மொழிபெயர்ப்பு. இப்போது தமிழன் டிரான்ஸ்லிட்ரேஷன் என்ற ஒரு வடிவத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். டிரான்ஸ்லிட்ரேஷன் தெரியுமா? ஒலிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு வேறு, ஒலிபெயர்ப்பு வேறு. இந்த ஒலிபெயர்ப்பு என்ற தமிழுக்கு தமிழன் வந்திருக்கிறார். உதாரணமாக, எப்போது வருகிறீர்கள், இது EPPOTHU, எப்போது வருகிறீர்கள், EARUGI கிரீர்கள் முடிகிறார். குறுஞ்செய்தி தமிழ். இந்த தமிழ் இந்த தமிழ் இது தமிழ் எழுத்து மாற்றம். ஒலியாக இருக்கிறது, எழுத்து மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் தமிழின் எழுத்து வடிவத்தையும் சேர்த்து இப்போது காப்பாற்றுவதாக இருக்கிறோம், அல்லது நிகழ்காலத்திற்கு ஏற்ப ஒலி வடிவத்தையும் எழுத்து வடிவத்தையும் செம்மை செய்யக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டு தமிழ் பிள்ளைகளின் கையில் இருக்கிறது எதிர்காலம். தமிழ் பெற்றோர்களே, உங்கள் கைகளில் இருக்கிறது தமிழ் பிள்ளைகள் படிக்க வேண்டிய தமிழ். எனவே பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆசிரியர்கள், அரசு என்ற இந்த 4 அணிகளும் ஒரு புள்ளியில் சேர்ந்தால் அடுத்த தலைமுறைக்கு தமிழை மிக அழகாக கொண்டு செல்லலாம். இதில் ஒரு கூறு தாழ்ந்தாலும் தமிழுக்கு விபத்து நேர்வதை தடுக்க முடியாது, விபத்து நேரக்கூடாது என்பது எங்கள் விருப்பம். தொழில்நுட்பம் தமிழை சேதப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலேயே பேசின நேயர்கள் எல்லோருமே உங்களுடைய பாடல்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது 80கள் 85களில் வந்த பாடல்களை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. அப்பொழுது இருந்த இசை வடிவங்கள், இசை தொழில்நுட்பமும் இப்பொழுது இருக்கக்கூடிய இசை தொழில்நுட்பம் ஒருவேளை அந்த வரிகளை அந்த அளவுக்கு ஆழமாக மனதில் உள்வாங்க முடியாம பண்ணிருதோ அப்படின்ற ஒரு கனத்தை இதயம் கவிஞருக்கு எப்போது ஏற்பட்டது? உங்கள் கேள்வியை நான் பெரிதும் ரசிக்கிறேன், நேசிக்கிறேன். இந்த கேள்வி என் பதிலுக்கான கேள்வியாக இருக்கிறது. என் பதிலே உங்கள் கேள்வியில் இருக்கிறது. இதுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாமரர்களுக்கு தமிழ் ஊடகத்தின் வழியாக செல்கிறது, பாமரர்களுக்கு தமிழ் திரைப்பட பாட்டு வழியாக செல்கிறது. அதனால்தான் நான் கதறி கதறி சொல்லுகிறேன், களிப்பூட்டுவதற்கு மட்டுமல்லப்பா திரைப்பட பாட்டு, கல்வி ஊட்டுவதற்கும். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற போதெல்லாம் தமிழ் கற்றுக்கொண்டது பாடல்களை வைத்துத்தான். பாவேந்தர் பாட்டு, கலைஞருடைய வசனம், கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள், இவைகளை வைத்துத்தான் தமிழ் கேட்டுக்கொண்டோம். காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ,
அவள் என்றும் மணக்கும் முல்லைப்பூ என்று கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிற எம்ஜிஆர் படத்துக்கு, தேவரசி படத்துக்கு கட்டித்தங்கம் வெட்டி எடுத்து என்கிற பாட்டு. இந்த பாட்டு போகிற போது ஒரு காதலியின் அழகை சொல்லிவிட்டு போகிறது, உணர்வை சொல்லிவிட்டு போகிறது. காதலை சொல்வதற்கு மட்டுமென்றால் ஏ நிலவே, ஏ மலரே, அன்பே, குயிலே, மயிலே, மானே, தேனே, உன்னை நேசிக்கிறேன் என்று கவிஞன் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். கவிஞன் காதலின் ஊடாக கல்வி ஊட்டுகிறான். தாமரைப்பூ காலையில் மலரும் சூரிய வெளிச்சத்தில், மாலையில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ சந்திர வெளிச்சத்தில் வளரும். கவிஞர் சுரதா ஒரு செய்தி சொன்னார், நாடோடி மன்னன் என்ற படத்தில் கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதேங்கிற படம். அதில் சொல்லி இருக்கிறார், சுடர் மின்னல் கண்டு தாழை மலர்வது போலே உன்னை கண்டு உள்ளமே மலர்ந்தேனே ஒரு பாட்டு. நிலவை கண்டு அல்லி மலரும், கதிரவன் கண்டு தாமரை மலரும் என்ற செய்தி நமக்கு தெரியும். மின்னல் வெளிச்சத்தில் தாழை மடல் அவிழ்கிறது என்ற செய்தியை அவர் பதியம் போட்டார். நான் சுரதாவை பார்த்து கேட்டேன், இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? மின்னலை பார்த்துத்தான் மின்னல் வெளிச்சத்தில் தாமரை வளர்கிறது என்ற செய்தியை சொல்லி இருக்கிறீர்கள். தமிழனுக்கு இது ஒரு செய்தி, அறிவு செய்தி. இது எப்படி தெரியும்? அட நான் என்னங்க சொன்னேன், கலித்தொகையில படிச்ச அப்படியே பாட்டுல கொண்டு வந்துட்டேன். கலித்தொகையில் படித்த தமிழை காலத்தமிழில் இவன் சொல்லுகிற போது 2000 ஆண்டு கல்வி இடம் மாறுகிறது. எனவேதான் பாட்டுக்குள் நான் செய்திகளை வைக்கிற போது அது கேட்டு தெளிய வேண்டாமா தமிழன்? அதற்காகத்தான் இசையமைப்பாளர்களை பார்த்து நீண்ட நேரம் போற. இதுதான் எனக்கு சண்டை, இதுதான் எனக்கு கெட்ட பெயர். நான் என் சொத்துக்காகவா போராடுகிறேன்? இதில் எனக்கு காசு பணமா? இது எனக்கு புகழா? என் தமிழன் தமிழ் கேட்கட்டும், எழுதுகிறோம். நல்ல செய்திகள் இருந்தால் அவர்களின் காதுகளில் படட்டும், காதுகளின் வழியே கல்வி சென்று சேரட்டும் என்று நான் கதைக்கிறேன், என்று கதறுகிறேன், என்று அழுகிறேன், துடிக்கிறேன். இதனால் பகையை சம்பாதித்திருக்கிறேன், இழப்பை சம்பாதித்திருக்கிறேன். நான் பகையை சம்பாதிக்கலாம், தமிழ் பகையை சம்பாதிக்க கூடாது. நான் இழப்பை சம்பாதிக்கலாம், தமிழ் இழப்பை சம்பாதிக்க கூடாது. பாட்டு வரிகள் கேட்கிற மாதிரி இசையமைக்க வேண்டும் என்று இசையமைப்பாளர்களை 25 ஆண்டுகளாக கேட்டுக் கொண்டிருக்கிறேன். சில பேர் கேட்கிறார்கள், பல பேர் வாத்தியந்தானே, பாட்டுதானே, பாட்டு என்றாரே வாத்தியந்தானே என்று கருதுகிறார்கள். இப்போது இளம் இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் மொழி தெரிகிற மாதிரி இசையமைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்கள். அண்மையில் இளையராஜாவின் மைந்தர் யுவன் சங்கர் ராஜா என்னை தேடி வீட்டுக்கு வந்தார். அடுத்த படத்திற்கு பாட்டு எழுதுவதற்கு அவரோடு இணைகிறேன். சொன்ன செய்தி, தம்பி, உன் தந்தையோடு எனக்கு நேர்ந்த முரண்பாடுகளுள் ஒன்று பாட்டு வரிகள் கேட்கவில்லையே என்ற என்னுடைய மென்மையான வேண்டுகோள் தான். குற்றச்சாட்டாக கூட சொல்லவில்லை. அது பல பாடல்கள் கேட்கவில்லை என்ற வரிகள் என்ற வருத்தம் கிராமத்து மக்கள் சொல்லுகிறார்கள். ரயிலில் போகிற போது, விமானத்தில் போகிற போது, இதோ ஊடக நண்பர்கள் கேட்கிற போது உங்கள் பாட்டு வரி புரியவில்லை என்கிறார்கள். வரிகள் கேட்கிற மாதிரி இசையமைக்க வேண்டும் என்று உங்கள் தந்தையை கேட்டேன். அதைத்தான் தம்பி 28 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னையும் கேட்கிறேன், வரிகள் கேட்கிற மாதிரி இசையமைக்க வேண்டும் தம்பி என்று சொன்னேன். நிச்சயமாக அங்கிள், என் பாடலில் எந்த வார்த்தையும் கேட்காமல் போகாது. வாத்தியம் தனியாக இருக்கும், உங்கள் வார்த்தை தனியாக இருக்கும், இரண்டும் கேட்கும் என்று அந்த இளைஞன் உறுதி சொல்லி இருக்கிறார். இந்த உறுதியைத்தான் இளம் இசையமைப்பாளர்கள் அத்தனை பேரிடமும் நான் கேட்கிறேன். நிச்சயமாக நினைக்கிறேன் என்னோடு ஒத்துழைப்பார்கள் என்று. என்னோடு ஒத்துழைப்பதை விட தயவு செய்து தமிழோடு ஒத்துழையுங்கள். வரிகள் கேட்கட்டும். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு பாட்டோடு பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு பாட்டுதான் தமிழாக இருக்கிறது. எனவே அந்த தலைமுறைக்கு தமிழ் கொண்டு சேர்ப்பதற்கு பாட்டு வரிகள் கேட்கிற மாதிரி இசையமைக்க வேண்டும் என்று இசையமைப்பாளர்களை கேட்டுக் கொள்கிறேன். செவிசாய்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். நண்பர்களே, பத்மபூஷன் விருதுக்கு என்னை வாழ்த்த வந்தீர்கள். இசையமைப்பாளர்களே, பாடகர்களே, எல்லோரும் வாழ்த்து சொன்னீர்கள். எல்லோருக்கும் நன்றி. பத்மபூஷன் விருது மத்திய அரசாங்கம் எனக்கு வழங்கி இருக்கிறது. எனக்கு நீங்கள் ஒரு விருது வழங்க வேண்டும். இனிமேல் எங்கள் பாடல்களில் தமிழ் கேட்கும். அதுதான் எனக்கு நீங்கள் தருகிற இன்னொரு விருது. நன்றி. இது ஒரு பொன்மாலை பொழுது என்று எழுதி திரைப்பயணத்தை தொடங்கிய நீங்கள்
கடந்த 1 மணி நேரமாக அற்புதமான தமிழால் நிறைய அருமையான கருத்துக்களால் கோடிக்கணக்கான தமிழர்களுடைய இந்த மாலை பொழுதை ஒரு பொன்மாலை பொழுதாக மாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நல்ல வினாக்கள் வேண்டும், நல்ல விடை சொல்வதற்கு நல்ல வினாக்கள் நீங்களும் தொடுத்தீர்கள், தோழர்களும் தொடுத்தார்கள். தந்தி தொலைக்காட்சிக்கு நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சந்திப்போம் நேயர்களே. வணக்கம்.